தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பர்சனாலிட்டி கல்ட் பேஸ்ட் எம்ஜிஆர், அண்ணாதுரை, ஒரு குரூப் பெரியார் அப்படிதான் இருந்தாங்க. ஸோ இப்போ விசிகேனா 25 வருஷத்துல எல்லாருக்கும் திருமாவளவன் தான் தெரியும், அவர் பார்ட்டி தான் தெரியும். இந்த பார்ட்டியோட கொள்கைகள் இப்படி அப்படி சொல்ல மாட்டாங்க. நீங்கள் சின்ன பார்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயூஎம்எல்ஓ, ஒரு சிபிஐயோ சிபிஎம்மோ வளராமல் இருக்கிறது ஒரு கல்ட் ஃபாலோயிங் இல்லாததுனால தான். மக்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க அதிமுகவில், அவங்க வந்து ஒரு 3 வருஷம் தலைவியாக இருந்துச்சு, அவங்க இறங்கிட்டு. 3 வருஷம் செங்கோட்டையன் இருந்துச்சு, அவர் இறங்கிட்டு. 3 வருஷம் ஓபிஎஸ் இருந்துச்சு, இறங்கிட்டு. இபிஎஸ் இருந்துச்சு. ஒரு தனி தலைமை இல்லாமல் சுத்தினா மக்களுக்கு ஓரளவுக்கு கன்ஃபியூஷன் வரும். தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எப்படின்னா ஒரு மனிதன் விஜய் வந்து எலெக்ஷனுக்கு நிற்கும் போது ஒரு பெரிய நல்ல விஷயம் ஒன்று பண்ணார். அவர் எல்லா இடத்தையும் என்ன தெரியும் சார், கிழக்கு திருச்சியில விஜய், மேற்கு திருச்சியில விஜய், இதை பத்தி தெரியாத ஒரு மேலை நாடு ஆட்டு இதை பார்த்தே இவனுக்கு வந்து மண்டை பெருசுப்பா, சும்மா எல்லாத்தையும் அவர் சொல்றாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அது வந்து ஒரு நல்ல போர்த்திறன். நீங்க என்ன நம்புங்க, எனக்கு போடுங்க சொன்னார். எம்ஜிஆர் எப்படி என்ன நம்புங்க எனக்கு போடுங்கன்னு சொன்னாரோ அது மாதிரி இப்ப பாஜகவுக்கு வரலாம். ஒரு 3 வருடத்துல ஒரு 2.5-3 எல்லாரும் நோட்டா பார்ட்டின்னு எங்களுக்கு கலாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு கணிசமான அளவுக்கு 11% கொண்டு வந்தது ஒரு மனிதனுடைய ஃபேஸ், அது அண்ணாமலை. அண்ணாமலைஜி வந்து அவருடைய ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணது, அவரோட பேக்ரவுண்ட், ஒரு படித்தவர், இன்ஜினியரிங் படித்தவர், ஐபிஎஸ் பண்ணவர், அதெல்லாம் அவருக்கு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். நல்ல ப்ரெஸ் ஹேண்ட்லிங் பவர், மக்கள்கிட்ட நல்லா பேசி ஒரு ஈர்ப்பு கொண்டு வந்து பாஜக வந்து திமுகவுக்கு ஒரு எதிர்க்கிற ஒரு சக்தியாக, திமுக ஒரு தீய சக்தின்னு விஜய் பிரகடனம் பண்ணார்ல, அது முதல் ஆரம்பிச்சவர் இவர் தான். இவர் வந்து பால் அப்படியே ட்ரிபிள் பண்ணி கொண்டு வந்துட்டே இருந்தாரு. இவர் வாங்கி பாஸ்கெட்ல போட்டார். ஏன்னா திடீர்னு அவர் வந்து தலைமையிலேருந்து எடுத்துட்டு நாங்கள் 3 வருஷம் ரூல் தான் ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லி நாங்கள் கொண்டு வந்தாங்க. நான் தனிப்பட்ட முறையில் யாரும் நான் விமர்சிக்கலை, ஆனால் மக்கள்கிட்ட நான் பழகியிருக்கேன், நிறைய பழகினேன். மற்றவங்க எங்கள் தலைவர்கள் பார்த்தார்களோ இல்லையோ, நான் கணிசமான அளவுக்கு மயிலாப்பூர் ஏரியாலையும் சவுத் சென்னையிலையும் எல்லாரோடையும் பேசி பழகி ஒரு வருஷத்துக்கு மேலே பழகினால அவங்களுடைய எண்ணங்கள் எனக்கு தெரியும். தே வாண்ட் ஒன் ஃபேஸ். அந்த ஃபேஸ் இருந்தால் ஓட்டு போடுவாங்க. இந்த வாட்டி விஜய் ஃபேஸ்க்கு போட்டாங்க. அந்த இன்னொரு வாட்டி போட்டது வந்து ஸ்டாலின் முகத்துக்கு, அந்த கருணாநிதி கலைஞர் முகத்துக்கு, ஜெயலலிதா முகத்துக்கு.